அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அதாவது நாகர்கோவில் விளாத்தி விளை என்று சொல்லக்கூடிய நன்னகரை சார்ந்த ஸ்ரீ சரண்யா வில்லிசை குழுவினராகிய நாங்கள் தாயார் பத்திரமாகாளி அம்மன் கதையை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றோம். பாருங்கள். ஆத்திரம் கொண்டு வருவாள் காளி, அசுரரை அடக்கி ஆள நித்திரை தன்னிலொட்டாள், நீங்க நெடு நீலி கண்டாய். எத்தனை கோடி வினை வந்து சொல்ற போதிலும் எங்கள் அம்மை பத்திரகாளி தயவால் ஒரு பயம் இல்லையே. ஆயும் கலை தெரியும்
உருக்கி பார்த்து சொரிமுத்தாலே பலகை வாவி எம்மா தூணி பொன்னை உருக்கி வார்த்தி சொரி முத்தாங்காலை பலகை பாவி ஆணி போன அல்ல பலகையிலே பலகையிலே அரண கோமையும் கொள்ளுவிருந்தா ஆணி ஒன்னும் பொன்னும் பலகையிலே பலகையிலே அரண் உமையும் ஒளிவிருந்தா ஆதி சிவனார் வாழப்பட்ட கைலாசமலையிலே வாழப்பட்ட கைலாசமாமலையிலே 30 கோடி தேவர்கள் பிடிச்சூழ 48,000 கோடி ரிஷிமார்கள் சூழ்ந்திருக்க சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் கிணறர் கம்பருடர் ஆமா பூதர் பைசாசர் தும்பரு நாரதர் சித்த வித்தியாதரர் நந்தியம் பெருமாள் மத்தளம் வாசிக்கின்றார் நாரதர் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கைலாசமலையிலே ஆமாமா தூணி பொன்னை உருக்கி வார்த்து சொரி முத்தாங்காலே வலகை வாவி ஆணி பொன்னும் பலகையிலே அரணும் உமையும் கொலுவாக அமர்ந்திருக்கின்றார் சத்தியவள் இடம் இருக்க சங்கரனார் வலம் இருக்க சரி புத்தியுள்ளோர் இடம் இருக்க புண்ணியனார் வலம் இருக்க கைலாசமலையிலே ஆமாமா எல்லோரும் கொலுவாகவே அமர்ந்திருக்கின்றார் இத்தாதி முனிவர்கள் யாவும் விடை இருக்கின்றார்கள் கைலாச மாமலையில் இப்படி இருக்க ஆமாமா கைலாச மலையிலே பார்வதி இருக்கின்றாளே ஆமா. இந்த பார்வதி அம்மையானவள் சிவனாரை பார்த்து சொல்கின்றாளாம் பரமனை பார்த்து என்ன என்ன கண்ணை உரைக்கின்றார்கள் சிவபெருமானே என்னம்மா திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் அம்மா, ஆட வேண்டும் ஆட வேணும் அம்மா, ஆட வேண்டும் பார்வதியால் காண வேணும் காண வேணும் பார்வதியால் காண வேணும் காண வேணும் பரமன் திருநடனம் ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேணும் தேன்மொழியாய் காண வேண்டும் காண வேண்டும் அம்மை தேன்மொழியாய் காண வேண்டும் காண வேண்டும் திருநடனம் ஆடினாக்காலே தேசமெல்லாம் அழிந்திடுமே அழிந்தாலும் பாரமில்லை பாரமில்லை அம்மா, வாரமில்லை எனக்கு பாரமில்லை எனக்கு வாரமில்லை ஆட வேணும் திருநடனம் திருநடனம் ஆட வேணும் திருநடனம் திருநடனம் அழிந்தாலும் வாரமில்லை வாரமில்லை பாரமில்லை நாங்கள் ஆட வேண்டும் திருநடனம் திருநடனம் நீங்கள் ஆட வேண்டும் திருநடனம் திருநடனம் அந்த வார்த்தை கேட்டபோது கேட்ட போதி கேட்டபோது அம்மை கேட்ட போதி யாரோ சம்மதித்தார் தகதகதா, இந்த கையுந்தா தகதகதா. சிவபெருமான் இடத்திலே பார்வதி அம்மையானவள் சொல்லுகின்றாள் என்னம்மா கேட்கின்றார்கள் பகவானே சுவாமி நலமாக இருக்கின்றீர்களா பெண்ணே பார்வதி சுவாமி பரமனுக்கு நலத்திற்கு எந்த ஒரு குறமும் வராது பார்த்தாலே தெரிகின்றது உண்மைதானப்பா ஆமா ஆ. உங்களிடத்திலே ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் பார்வதி ஆனால் ஆ. கேட்கணுமா கேட்க வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் பெண்ணே பார்வதி என்ன அதாவது கணவனிடத்தில் எந்த ஒரு மனைவியும் எதையும் மறைக்காமல் கேட்டுவிட வேண்டும் அப்படியா உண்மைதான் பார்வதி சரி தயங்காமல் கேள் எது வேண்டும் என்றாலும் நான் செய்கின்றேன் நான் பெருசா எதுவும் கேட்க போறது கிடையாது ஆ, பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் வேண்டாம் அப்பா பணம் வேண்டாம் நகை வேண்டாம் நகையும் வேண்டாம் பகவானே ஆ, எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்னம்மா வேண்டும்? அதாவது ஆ. நீங்க தில்லையில ஆடி இருக்கீங்க அது உலகம் அறிந்த உண்மை நெல்லையில ஆடி இருக்கீங்க உண்மைதான் திருச்சிற்றம்பலத்திலே ஆடி இருக்கீங்க அதுவும் ஆடி இருக்கின்றேன் போய் இடம் கிடைக்காம சுடுகாட்டுல வர போய் ஆடி இருக்கீங்க எம்மா ஆ. தில்லையில் ஆடி இருக்கின்றேன் நெல்லையில் ஆடி இருக்கின்றேன் சரி சீர்காழியில் ஆடி இருக்கின்றேன் சிதம்பரத்தில் ஆடி இருக்கின்றேன் ஆ. அது மட்டுமல்லாமல் வேற என்ன அதாவது மதுரையிலே கால் மாறி ஆடி இருக்கின்றேன்
இருக்கின்றேன். கால் மாறி ஆடுனீங்களா? ஆமாம்மா. கீழே விழுந்திருப்பீங்களே. எம்மா கால் மாறி 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 ஆடி இருக்கின்றேன். அப்படியா? ஆமாம்மா. சரி. ஆமா. இங்க எல்லாம் ஆடின நீங்கள் சரி என் முன்னே பார்வதி என் முன்னே ஏன் ஒரு நடனம் ஆடக்கூடாது? எம்மா ஆ. அதாவது நான் அனைத்து இடத்திலும் ஆடக்கூடிய நேரத்தில் என்னில் நீ சரி பாகுதியாக இருந்து சரி. அது காணாதது என்னுடைய குற்றம் கிடையாது. ஆ. பெண்ணே பார்வதி, ஆ. இந்த நேரத்தில் நான் திருநடனம் ஆடினேன் என்று சொன்னால் அகில உலகமும் அழிந்து விடும் கண்ணே. ஐயோ ஆமாம்மா. உலகமா? ஆமாம்மா. சுவாமி என்ன என்னை ஆட மாட்டேன் முடியாதுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பாக முடியாது பெண்ணே. அதற்காக உலகம் அழிந்து போனால் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பெண்ணே பார்வதி, ஆட தெரியாது என்று தானே அர்த்தம்? கண்டிப்பாக கிடையாது பெண்ணே பார்வதி. என்ன? நான் திருநடனம் ஆடினேன் என்று சொன்னால் ஈரேழு 14 உலகம் மட்டம் தாவரை அனைத்தும் அழிந்து விடும். மனித உலகங்கள் அனைத்தும் அழிந்து விடும். பகவானே, அழிந்தாலும் பாரமில்லையா? மனைவிக்காக இது ஒரு விஷயம் நீங்க செய்ய மாட்டீங்களா? என்ன பார்வதி, உலகத்துல எத்தனையோ பேர் மனைவிக்காக எதை எதெல்லாமோ விட்டு கொடுத்துட்டு போறாங்க. உண்மைதான். நான் ஒரு நாட்டியம் தானே ஆட சொன்னேன். அதாவது நீயோ உன்னுடைய சுயநிலத்தை நாடுகின்றாய். ஆமா. நானோ இந்த உலகத்தின் பொது நிலத்தை நாடுகின்றேன். அப்படியா? ஆமாமா. சுவாமி, இப்ப ஆட போறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் ஆடல் வைங்களே. இப்பவே எங்க அண்ணன் கூப்பிட்டுட்டே இருக்காரு, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு. அவரு கூட அவர் வீட்டுக்கு போயிருவேன். அதாவது அவசரப்பட்டு விடாது. நான் எது வந்தாலும் நீயே ஏற்றுக்கொள். நான் திருநடனம் ஆடுகின்றேன். பகவானே, ஆடு விட்டீர்களா? கண்டிப்பாக சம்மதித்தீர்கள் அல்லவா? ஆமாப்பா. ஆடக்கூடிய தருணத்திலே உங்கள் மேல் இருந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கீழே விழக்கூடாது. என்னுடைய அங்கத்தில் இருந்து ஏதாவது பொருட்கள் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னால் பொருள் என்று சொன்னால் கம்மலா இருக்கலாம், காதுல போட்டுக்கிறது ஜிமிக்கி அதுவா இருக்கலாம், கழுத்துல போட்டுக்கிறது நகை. ஆமா. இப்படி எந்த பொருளா இருந்தாலும் எங்க இருந்து வாடகைக்கு வந்துட்டு சும்மா ஓயாம போட்டு காட்டிட்டு இருக்கிறா. ஆமா ஆமா. கீழே விழுந்து விட்டால் ஆட்டத்தில் தோற்றுவிட்ட அர்த்தம். பெண்ணே பார்வதி, என்ன? அதாவது போயும் போயும் எந்த ஒரு கணவனாவது மனைவியிடத்தில் தோற்பானா? தோக்க மாட்டாங்க. எப்பா சாமி, ஓ ஏதாவது மனைவி இடத்துல தோற்றா நம்மள மதிப்பாள் ஐயா? மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஆகையால் பார்த்த பரமன் சொல்லுகின்றார், பார்வதி, உன்னிடத்தில் நான் தோற்று விடுவா என்று நீ நினைக்கின்றாய். அது ஒருபோதும் நடக்காது கண்ணே, அது ஒருபோதும் நடக்காது. அப்படியானால் ஆடுங்கள். ஆகட்டும் என்று சொல்லியமா, அதாவது எந்த ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான ஒரு ஆடை உண்டு. உண்மைதானமா? ஆடை உண்டு. உண்மைதானமா? ஆகையால் சரி, அந்த திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி ஆடை ஆவணங்கள் தணிகின்றார்கள். எப்படி கோலம் கொள்கிறார் வாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? காலில் வாதே குரடு மேட்டு, காலில் வாதே குரடு மேட்டு, காலில் வாதே குரடு மேட்டு, கண்டசர மாலையிட்டா, கண்டசர மாலையிட்டா, காலில் பாதே குரடு மேட்டு, காலில் பாதே குரடு மேட்டு, காலில் பாதே குரடு மேட்டு, கண்டசர மாலையிட்டா, கண்டசர மாலையிட்டா, உத்திராட்ச தாவடமா, யோக வேஷ்டி கொய்தொடுத்தா, கையடியிலே 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 பிரம்பெடுத்து, கையடியிலே பிரம்பெடுத்து நாராடுவாரா, கையடியிலே பிரம்பெடுத்து, கையடியிலே பிரம்பெடுத்து திருநடனம் ஆட வேண்டுமே சொல்லி வேண்டும் என்று சொல்லி காலிலே வாத குரடு அணிந்தாராம். கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்தார்களா? சரி. பாதத்திலே பாத குரடு அணிந்தார்களா? கையிலே திரு பிரம்பிடிக்கின்றார். ஆமாமா. காவி உடையை தரித்தாராம் சிவபெருமான். இடையிலே புலித்தோல் வஸ்திரம் அணிகின்றாராம். அப்படியா? காதிலே குண்டலம் என்று சொல்லக்கூடிய ஜிமிக்கி. சரி. ஆமாமா. ஜிமிக்கிக்கு அந்த காலத்துல குண்டலம்னு பேரா? ஆமா, அது உண்மைதாம்மா. ஆமாமா. இப்போ பாம்படம் மணிவிளக்கு எல்லாம் வருது. பாம்படம் எல்லாம் வேற ஆளு போடுவாங்க ஐயா. வேற ஆளா போடும். எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு வைங்களே, இப்ப குறவுதான். வயசாயிடுச்சுன்னு சொன்னா அப்ப போடுவாங்கல்ல, அதுதான் பாம்படம். இப்பமா அது மாதிரி தான் ஒண்ணு போட்டிருக்கா. அது மாறி
மாடலையா இப்போ உள்ள மாடல் அப்படியா சரி அது மட்டுமில்லை வேற திருநடனம் ஆட வேண்டுமே என்று சொல்லி பகவானுடைய திருநடத்தை காண்பதற்காகவே தேவர்கள் அனைவரும் அங்கே வந்து கூடுகின்றார்களா என்று சொன்னால் நாட்டியமாடி வெகு காலங்களாகி விட்டதல்லவா பகவான் இந்த நாட்டியத்தை காண வேண்டும் என்று சொல்லி அனைவரும் கூடியிருக்கின்றார்கள் இப்ப நாமளா இருக்கட்டுமே ஒரு ஊர்ல நாட்டியம் நடக்குதுன்னு சொன்னா முந்திக்கிட்டு முன்னாடி போய் இருந்து பாப்பக்கு போகலாம் கண்டிப்பாக ஆனால் சிவபெருமான் திருநடனம் ஆடினார் என்று சொன்னால் யாராவது பார்க்காம இருப்பாங்களா கண்டிப்பாக காணாமல் இருக்க முடியுமா நந்தியன் பெருமாள் மத்தளம் எடுத்துக்கொண்டு ஓடி வருகின்றாரா ஏங்கப்பா எதற்கு வாசிப்பதற்கு நந்தியன் பெருமாளை ஒருக்க வாசிங்க பார்க்கலாம் சூப்பர் நாரதர் வீணை மீட்டுகின்றாராம் கலையும் கைக்குள்ள வச்சுட்டு தான் ஒரே ஆமா இன்னைக்கு தானே எல்லாம் வெளிப்படும் வெளி ஒண்ணும் படாது இப்படி இருக்க கும்மாளம் அடிச்சுட்டு போயிருவாங்க பார்த்தார் பாருங்கள் கரை கடனா திருநடனம் எப்படி ஆடுகிறாண்டு பாருங்கள் எப்படி கண்ணி ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே அடம்பிரமன் 64 சங்கட சொல்லிட மட்டுக்கடங்காத மெய்ப்பொருளானவன் மாயமேனக்கு மெய்ப்பொருளானே ஆடிக்கொண்டாரே பரமன் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே காவி வேசி அறையில் உடுத்தவர் கொடாலே தொழிலே போட்டவர் தொழிலே மாலையும் பக்கணம் போட்டவர் தொன்னம் பெருகிட ஆடிக்கொண்டாரே பரமன் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே இந்த விதமாக சிவபெருமான் சரி திருநடனம் ஆடத் தொடங்குகின்றாராம் எப்பா ஆட்டம்னு சொன்னா அப்படி ஒரு ஆட்டம் ஆமா முதலாக நாள் கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கின்றாரா சரிதான் நாள் கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பரமன் வார கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கின்றாரா வாரக்கணக்கில் ஆடியவர் மாத கணக்கிலாக ஆடி வருகின்றாரா மாத கணக்கில் ஆடியவர் வருட கணக்கிலே ஆடிக்கொண்டிருக்கின்றாராம் வருட கணக்கில் ஆடிய பகவானுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமாகவே மாறியதா சரிதான் மாறிய இடத்தில் யுக கணக்கில் ஆடி வருகின்றாராம் பரமன் 12 வருஷம் ஆடுறாருன்னு சொன்னா சும்மாவா முதலாக பரமன் ஆனந்த நாட்டியத்தில் ஆனந்த தாண்டவத்தில் தொடங்கி முடிவடையக்கூடிய நேரத்தில் பகவானுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமாகவே மாறியதா அப்படி ஆடி வரக்கூடிய நேரத்திலே பகவானுடைய காதிலே அணிந்திருந்தார் அல்லவா குண்டலம் என்று சொல்லக்கூடிய தோடானது தோட்டின் உள்ள திருகாணியானது கலந்து வருகின்றதா பார்த்த பரமன் நினைக்கின்றார் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு இந்த திருகாணியை பூட்டினோம் என்று சொன்னால் பார்வதி இடத்தில் தோற்றதாக அல்லவா அர்த்தம் உண்மைதானே ஆகையால் ஆடிக்கொண்டே ஒரு காலின் பெருவிரலை கீழுண்டி மறுகாலில் பெருவிரலை எடுத்து அந்த திருகாணியை பூட்டிக் கொண்டிருக்கின்றார் திருக்காணியை சரி செய்யக்கூடிய தருணத்திலே பார்த்தாள் அம்மையுமே பார்வதி நினைக்கின்றார் சிவபெருமான திருநடனம் தானே ஆட சொன்னோம் ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறாரு ஆடை மாறியது கூட தெரியாமல் அல்லவா ஆடிக்கொண்டிருக்கின்றார் காலை தூக்கி தோளுக்கு மேல வச்சிருக்கிறாரு அப்படி என்று ஏளனமாக சிரித்தாளாம் ஏங்கப்பா ஏளனமாக கை கட்டி கலகலவென்று சிரிக்கக்கூடிய நேரத்தில் கங்கா தேவியானவள் நம்ம அக்கா ஏன் இப்படி சிரிக்கிறா ஒரு நாளும் இல்லாமல் திருநாள் அல்லவா நகைத்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரிப்பிலே பலவிதம் இருக்கின்றது உண்மைதானம்மா ஆணவ சிரிப்பு கோப சிரிப்பு துக்கத்திலே ஒரு சிரிப்பு வரும் தூக்கத்திலே ஒரு சிரிப்பு வரும் அழுகும் போது ஒரு சிரிப்பு வரும் பாத்தீங்களா ஆமாப்பா அதுதான் ஆனந்த சிரிப்புன்னு சொல்றாங்க இந்த பிள்ளைல நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல சரி அவளுக்கு ஆனந்த கண்ணீரோட சிரிப்பம் சேர்ந்து வந்துட்டு ஆமா ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்பதான் ஒரு முதலா ஒரு ஆணழகனை பாக்குறோம் அப்படின்னு உள்ள ஃபீலிங் அவளுக்கு சரி ஆமாப்பா அது மட்டுமில்லை அதாவது ஏளனமாக ஒரு சிரிப்பு வரும் ஏளன சிரிப்பை சிரித்துக் கொண்டால் அம்மை உமை பார்வதியானவள் நமது அக்கா ஏளனமாக சிரிக்கின்றாள் எதை கண்டு சிரிக்கலாம் என்று சொல்லி கங்கையான மங்கையானவள் அப்படி எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே நான் இருந்து பாருங்க என்ன கண்ணே பார்வதியால் சிரித்திடவே பாருலகம் அழிந்திடுமா
மலை 7 கடல் 7 புவனம் எல்லாம் பட்டை மரம் தாமரையோ அது எங்கு வந்தால் அழிதிடுமா மட்டை மறை தவறுமோ மனித சடலங்களும் அழிந்திடுமா பண்டுடனே அழிந்திடுமா பண்டுடனே அழிந்திடுமா அழிந்திடுமா பார நல்ல கைலாசம் பார நல்ல கைலாசம் இப்படி அந்த பார்வதியார் சிரித்த காரணத்தினாலே சரி 8 மலை 7 கடல் 7 புவனம் எல்லாம் எந்தாக அழிந்து செல்கின்றதாம் 14 உலகமும் மறை மட்டை தாவரம் குட்டைகள் மனித சடலங்கள் அனைத்தும் அழித்து போய் கொண்டிருக்கின்றதா ஆமா இப்படி அழிந்தவுடனே பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்தில் இருக்க கூட இடம் கிடையாது தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்களாம் அந்த நேரத்திலே சரி சிவபெருமான் பார்வதியை பார்த்து சொல்கின்றார் என்னமா சொல்கின்றார்கள் பெண்ணே பார்வதி சுவாமி ஒரு முறை இல்ல 1000 முறை உன்னிடத்தில் எடுத்துரைத்தேன் எப்படி அதாவது உலகம் அழிந்து விடும் நான் ஆடினேன் என்று சொன்னால் என்று சொன்னேன் ஆமா கேட்கவில்லை அல்லவா பகவானே இப்போது பார்த்தாயா ஆமா அகில உலகமும் அழிந்து விட்டதே கண்ணே பகவானே என்னம்மா கவலையே வேண்டாம் உங்களுக்கு இருக்க இடம் இல்லைன்னு தானே நீங்க வருத்தப்படுறீங்க உங்களுக்கு இருப்பதற்கு இடம் நான் உண்டு பண்ணி தருகின்றேன் ஆகட்டும் என்று சொல்லி கையிலே இருக்கக்கூடிய கணையாளி கணையாளி என்று சொன்னால் கணையாளி என்று சொன்னால் மோதிரம் என்று சொல்லுகின்றார்கள் அந்த மோதிரத்தை வீசி கடலிலே எறிந்தாள் பாருங்கள் பாதாளத்திலே வேரூன்றி ஒரு அழகான செந்தாமரை அந்த செந்தாமரை மலர் மீது ஒரு திட்டையானது அமைத்து அம்மை உமை பார்வதியும் பரமனும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்க சரி சிவதரிசனம் காண வேண்டும் என்று சொல்லி வருகின்றான் கருடையாழ்வான் ஆகாய மார்க்கமாகவே வருகின்றான் கருடையாழ்வான் சிவனாரை பார்த்து என்ன கேட்கிறான் பாருங்கள் என்ன கண்ணே ஏதே ஏது ஈஸ்வரரே 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 கருடையாழ்வான் வந்து சிவபெருமான் இடத்துல கேட்கின்றார் என்னம்மா கேட்கின்றார்கள் சுவாமி என்னம்மா நான் தான் கருடன் அடேங்கப்பா உன்னை தெரியாம இருக்குமாப்பா ஆமா ஏன் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா ஏன் சுவாமி இப்படி அமர்ந்திருக்கின்றீர்கள் என்னுடைய நிலைமையை கேட்டால் உனக்கே சிரிப்பாக வரும் ஏனென்று சொன்னால் என்னுடைய இடது பாகத்தில் அமர்ந்திருக்கிறாள் அல்லவா பார்வதியானவள் என்னை நடனமாட உரைத்தாள் சரி ஒரு முறை அல்ல 1000 முறை எடுத்துரைத்தேன் பின்னை பார்வதி நான் திருநடனம் ஆடினேன் என்று சொன்னால் அகில உலகம் அழிந்துவிடும் என்று கேட்டேன் ஆனால் அவள் கேட்கவில்லை கண்டிப்பாக பரமன் திருநடனம் ஆடணும் தேன்மொழியால் நான் பார்க்க வேண்டும் என்று உரைத்தாய் நானும் ஆடினேன் எதை கண்டு சிரித்தாள் என்று எனக்கு தெரியாது தலையிலே இருந்தாள் அல்லவா கங்கையானவள் அவள் பொங்கி கீழ் குளித்து 14 உலகம் தண்ணீர் ஜல ஒரே ஜலப்பிரளயமாக ஆகிவிட்டது அம்மா பார்வதி அம்மா என்ன அவர்தான் அவ்வளவு சொல்லியிருக்காருல்ல ஆட வேண்டான்னு ஆமா ஆடாம சும்மா இருந்திருக்கலாமே ஆமா இப்படி ஆட சொல்லி உலகத்தை அழிச்சு வச்சிருக்கீங்களே சுவாமி உங்களுக்கு என்னால ஏதாவது உதவியாக வேண்டுமா கருடையாழ்வா உன்னை வைத்து எனக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கின்றது என்ன காரியம் என்னவென்று சொன்னால் அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் ஏதெങ്കിലും உண்டென்று சொன்னால் உடனடியாக எடுத்து கரைக்கின்ற நோய் முன்பு
ஆகட்டும் ஐயா. சரி அப்படின்னு சொல்லி ஆமையா கருடையாழ்வான் எப்படி வருகிறான்னு பாருங்க. எப்படி கண்ணு பறந்து சென்று கருடாழ்வான் கருடையாழ்வான் 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 எல்லாம் தேடுவானா தேடுவானா பறந்து சென்று கருடையாழ்வான் கருடையாழ்வான் பறப்பையெல்லாம் தேடுவாரா தேடுவாரா பாராதே பல்கடலில் கருடாழ்வான் சுரபி சிந்தாமணி கடலில் சுரப்பாத்தேரும் மிதக்க கண்டா சுரபி சிந்தாமணி கடலில் சுரப்பாத்திரம் மிதக்க கண்டா கையுடனே சுரப்பாத்தேரும் கருத்துடனே எடுத்து வாரா இந்த விதமாக கருடையாழ்வான் பறந்து சென்று பால்கடல் முழுதும் தேடுகின்றான். எங்கு பார்த்தால் அவன் கண்களுக்கு எதுவுமே தெரியலையா, எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் கருடையாழ்வானுக்கு எந்த ஒரு பொருளானாலும் கூர்ந்து கவனித்தால் கண்டிப்பாக கண்களுக்கு தெரியும். ஆமா சரி எங்க சொன்னா ஆமாப்பா ஓடோடி வருகின்றான் சுரபி சிந்தா மணிக்கடலிலே. சுரப்பாத்திரம் இதற்கு கண்டான். கண்ட சுரப்பாத்திரத்தை தன் கால்நகத்தால் தான் கொழுவி கரைக்கென்றுடைய திருமுன்பிலே கொண்டு வைத்தாராம். ஆமாமா இப்படி இருக்க கரைக்கென்ற சிவபெருமான் மகிழ்ந்தாராம். ஏனென்று சொன்னால் அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் இந்த சுரப்பாத்திரம் என்று சொல்லி கரைக்கென்றனுடைய திருமுன்பிலே கொண்டு வைத்தாராம். சுரப்பாத்திரத்தை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்குள்ளே யார் இருந்தார் பாருங்கள். வள்ளுவரும் திருமகளும் இருக்கின்றார்கள். பாத்திரம் ஒன்று அரை இரண்டு இருவேறு வெளியே வந்தார்கள். சிவபெருமான் கேட்கின்றார், எப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து வர்றீங்களே, நீங்களா யாரப்பா? சுவாமி நான் தான் வள்ளுவர். சரி ஆமா இதோ என்னுடைய மகள் திருமகள். எங்களுக்கு வேலை என்னவென்று சொன்னால் என்ன வேலை? என்னுடைய வேலையோ விவசாயம். என்று பார்த்தாலும் என்னுடைய மகள் கஞ்சி கொண்டு வருவது வழக்கம். சரி அந்த தினத்தில் என்றும் போல் கஞ்சி கொண்டு வந்தாள். அதாவது வானம் கருக்கவில்லை, சரி மழையானது பொழியவில்லை, இடி இடிக்கவில்லை. வெயில் அடிச்சிருக்குமோ? வெயில் அடிச்சிருக்குமோ? வெயிலும் அடிக்கவில்லை. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்தது. உடனடியாக என்னுடைய வலிமையால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சியை கீழே கவிழ்த்து விட்டு அந்த பாத்திரத்தை இரண்டு அறையாக சமைத்து ஒரு அறையில் நானும் சரி ஒரு அறையில் என்னுடைய மகளும் அவதரித்துக் கொண்டோம் சுவாமி. அப்படியா? சரி இருக்கட்டும். நீங்க இரண்டு பேரும் வந்தது ரொம்ப நல்லதுதான். சரி போன யுகத்திலே நீங்க இருவேரும் தகப்பன மகளுமா வாழ்ந்து வந்திருக்கீங்க. ஆனால் இப்ப வரப்போறது புது யுகம். சரி இந்த புது யுகத்திலே நீங்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும். அது எப்படிப்பா சாத்தியமோ? உங்களுக்கு சம்மதமா? அப்பா எங்களுக்கு சம்மதம் கிடையாது. ஏனென்று சொன்னால் முதலாக பாடியிருக்கின்றோம். எப்படி? தாரம் முரண்டான கதை என்று பாடியிருக்கின்றோம் அல்லவா? உண்மைதான். உண்மைதானம்மா? ஏமா என்ன இந்த யுகத்தில் நடந்தது எதுவும் தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இருவர் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வருகின்றோம். எப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அடுத்த யுகம் போயிட்டீங்கன்னு சொன்னா அங்க உள்ள பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பாக போன யுகத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சம்மதிக்கிறோம் ஐயா. அப்படி என்று சொல்ல உனக்கு சம்மதமா என்ன அருமை மகளே? ஆமா ஆமா அப்படி என்று சரி இருவேறு அமர்த்தி விட்டு மீண்டும் கருடையாழ்வானை வார்த்தைன்னு சொல்லாண்டு பாருங்க. என்ன கண்ணை சொல்லுகின்றார்கள்? அப்பா கருடையாழ்வான் என்ன சுவாமி? அழிந்து போன உலகமதை அழிந்து போன உலகமதை உலகமதை அழிந்து போன உலகமதை உலகமதை அருளாலே படைப்பதற்கு அருளாலே படைப்பதற்கு படைப்பதற்கு உலகமதை 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 அருளாலே படைப்பதற்கு அருளாலே படைப்பதற்கு படைப்பதற்கு ஆழ்கடலில் பள்ளி கொள்ளும் பச்சை மாலை அழைத்து வாடா
முகமாக கருடையாழ்வானை பார்த்து சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? கருடையாழ்வா, ஆண்டவா, உன்னால இன்னும் ஒரு உதவியாக வேண்டி இருக்கின்றது சுவாமி. தாங்களுக்கு நான் எந்த வேலை செய்யவும் காத்திருக்கின்றேன். அப்படியா? ஆமாப்பா. அதாவது திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார் என்பெருமாள் பச்சைமாள். சரி, அந்த பெருமாளை நீ உடனடியாக சென்று அதுவும் நான் சொன்னதாக சொல்லி இங்கே அழைத்து வர வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி ஐந்தாம் கடலாகிய திருப்பார் கடலில் வந்து அப்படி ஆகாய மார்க்கமே பறந்து வந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பச்சைவாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அவர் எப்படி பள்ளி கொண்டார் பாருங்கள். எப்படி கண்ணே? காலதுதான் வடக்காக, காலதுதான் வடக்காக, கனக முகந்தற்காக, காலதுதான் வடக்காக, காலதுதான் வடக்காக, கனக மூடி இதற்காக, திசைக்கு முகமாக, திசைக்கு முகமாக, ஏமத்தை ஒரு பாம்பாக, அறிந்து மரியாதவர் அறிந்து மரியாதவர் அவர் வேளையிலே அறிந்தும் அறியாதவர் அவர் உறங்கும் வேளையிலே தேவரோட பூங்காவே சிறகாலை மலரெடுத்து ஓடிந்தனமே தூவி விட்டாலே கருடையாழ்வா அரிநடுமால் மொழித்தேலையே அரிநடுமால் மொழித்தேலையே அச்சமரகை காட்டி காலதுதான் வடக்காக கரைக்க முடிதற்காக மேல் திசைக்கு முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாதவர் போன்றோம் இந்த உலகத்தில் அனைத்தும் அறிந்தும் அறியாதவர் போலும் தெரிந்தும் தெரியாதவர் போலும் அறிநடுவாள் திரையில் அமர்ந்திருப்பதை கண்ணிலே கண்டான் கருடையாழ்வான். நினைக்கின்றான் கருடையாழ்வான் என மாயவனார் தூங்கி கொண்டிருக்கின்றார். ஆமாப்பா ஐயா, அதுலயும் தூங்குறவங்களை எழுப்பிடலாம். ஆமா, உண்மைதான்ப்பா. தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா? பின்னாடி இருக்க மாதிரி நடிக்கிறான் தெரியுமா? எப்பா அவனால நம்பவே முடியாது, எழுப்பவே முடியாது. என்ன செய்யணும் சொன்னா, என்ன செய்யணும்? ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்துக்கொண்டு கல் எடுத்துக்கொண்டு கிட்ட வச்சுக்கிட்டு எழுப்பணும். ஆமா, அப்ப எழும்பிடுவான். ஆமா, அப்ப எழும்பிடுவாங்க. ஆமாமா. அது மட்டுமில்லை, பார்த்த கருடையாழ்வான் நினைக்கின்றார், அதாவது என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நித்திரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் கைதீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவார், மீதீண்டி எழுப்பினால் மதனப்பட்டு விடுவாரே என்று சொல்லி தன்னுடைய பார்க்கடலில் சென்று சிறகாலே நீர் கோரி வந்து பரந்தாமனுடைய மேனியிலே தெளித்து அப்படியே பணிந்து நின்றாராம் சந்திரகிரியாழ்வா. சரிதான். ஆமா, இப்படி இருக்க சரி அரிநெடுமால் முளைத்திலே அச்சமரகை காட்டி கருடையாழ்வனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்கள்? கருடா, என்னம்மா கடல் பொங்கி வந்ததுண்டோ, கலகமலை நடந்ததுண்டோ, அலருலகம் 14 அடிகுலைந்து போனதுண்டோ, அந்ததொரு காரணத்தை பரிசையோடு சொல்ல வேண்டாம். அப்படி போய் கருடையாழ்வா, சுவாமி, கடல் பொங்கி வந்ததுண்டுமா? எனக்கு தெரியாது சுவாமி. கனகமலை நகண்டதுண்டுமா? அதுவும் எனக்கு தெரியாது சுவாமி. அடருலகம்
16 அடிகுலைந்து போனதுண்டுமா சுவாமி? அதுவும் எனக்கு தெரியாது. அப்படியானால் என்னை அழைக்க வந்த காரணம் என்ன சுவாமி? உங்களுடைய நித்திரையை கெடுத்து உங்களை அழைத்து செல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், என்ன காரணம்? தாங்களுடைய மைத்துனர் கரைக்கண்ட சிவபெருமான் இருக்கின்றார் அல்லவா? ஆமா. உங்களை இங்கிருந்து அங்கு வரை அழைத்து செல்வதற்கு என்னிடத்தில் கட்டளையிட்டுள்ளார். சுவாமி, என்ன? உங்களை இங்கிருந்து நான் அங்கு வரை சுமந்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன் சுவாமி. அப்படியா? ஆமா. எனக்கேறும் வாகனமாய் நீ வந்தாயா? சுவாமி, தாங்களுடைய கிருபை உண்டு என்று சொன்னால் தாங்களுக்கு வாகனமாகவே அமர்ந்து கொள்கிறேன் பகவான். எனக்கு சம்மதம் தான். ஆகட்டும் என்று சொல்லி அந்த கருடனுடைய முதுகிலே வாகனமாய் பள்ளி கொண்டாராம் ஆயவனார். ஆமா, எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கருடனுடைய குறுங்கலத்திலே ஏறி கொண்டாராம். ஒரு சிறகானது குடைபிடிக்க எப்படி வருகிறாண்டு பாருங்கள். மறு சிறகானது வீசி வருகின்றதா? எப்படி எப்படி கண்ணே வருகின்றார்கள்? பச்சைவர்ணனும் கருட பச்சையில் ஏறு பச்சையில் ஏறு வெண்குரவை பாடி ஆடவே. பச்சைவர்ணனும் கருட பச்சையில் ஏறு வெண்குரவை பாடி ஆடவே. பச்சிறக்கல் வேள்விலே அழிச்சுமை பாகல் சுமி பாகல் பார்வதிலே துளசி மணி மாலை இளங்கவே. எத்தேச காலமாக நித்திரை செய்து நித்திரை செய்து இன்றைக்கு மனிதரை நித்திரை செய்து குண்டுரலில் கட்டுப்பட்ட மோதிர கையால் கட்டுப்பட்ட மாப்பிள்ளையை கிட்டே வாரும். கைலாச மலையிலே வந்தவுடனே பார்த்தார் சிவபெருமான். சரி, அத்தான் மைத்துனா அத்தான் மைத்துனா மைத்துனா, என்னை அதிவிரைவாக கருடனை விட்டு வரவழைத்த காரணம் என்ன மைத்துனா? மைத்துனா, என்ன தாங்களுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே மைத்துனா. என்னுடைய நிலைமை பார்த்தீர்களா மைத்துனா? இங்கிருந்த கைலாசமலை எங்கே? கண்டு ரூப பொய்கை எங்கே? அத்தான் மரம் மட்டை தாவரங்கள் அனைத்தும் இங்கு மைத்துனா சென்றது. உலகத்திலே இல்லாத ஈச்சின்னு சொல்லி உங்க தங்கச்சிய என் தலையில பிடிச்சு கெட்டி வச்சுட்டீங்களேயா மைத்துனா? இப்ப கைலாசமலையில சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா தானே இருக்கணும் மைத்துனா. அதாவது இந்த உலகத்தில் என்னை தவிர தாங்களுக்கு வேற யாராவது பெண் தருவதற்கு உண்டுமா மைத்துனா? ஏன்னா நல்லா என்னுடைய அழகிய தங்கை அல்லவா உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்தேன் மைத்துனா. அப்படியா மைத்துனா? என் அருமை தங்கை சிறிய பாருங்க மைத்துனா. ஆமா சரி, அவன் நல்ல சிரிப்பா. ஆமா. இவன் என்ன சொன்னா தெரியுமா? கைலாசத்துல சும்மா தானே இருக்கீங்க, ஒரு நடனம் ஆடுங்கன்னு சொன்னா சரி, நானும் மனைவி விரும்பி கேட்கின்றாளே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால் மனைவி சொல்லலவா மந்திரம் என்று தாங்கள் உரைப்பீர்கள். நானும் நாட்டியம் ஆடுனையா. சரி, நாட்டியம் ஆடுனதை பார்த்துட்டு சும்மா தானே இருக்கணும். கையை கொட்டி கலகலன்னு சிரிக்கிறா. சிரித்து விட்டால்? ஆமா ஆமா, கை கொட்டி கலகலன்னு சிரிப்பதற்கான காரணம் என்ன? இவள் சிரித்த தாங்களுடைய ஆட்டம் அப்படி இருந்திருக்கும். ஆமா ஆமா, அதாவது இவள் சிரித்த காரணத்தினாலே தலையில இருந்த கங்காதேவிக்கு கோபம் வந்துடுச்சு. அவள் சடார்னு கீழே சாடி விட்டாள். கங்காதேவி கீழே குதித்த காரணத்தினாலே எங்க பார்த்தாலும் தண்ணீராலே அழிந்து விட்டது. இதுதான் நடந்தது. நடந்த காரியத்தை உரைத்து விட்டீர்கள். இல்ல ஒழிக்கவில்லை மைத்துனா, உரைத்து விட்டீர்கள். மைத்துனா, அதாவது தாங்களுக்கு அடியேன் வைத்து ஏதாவது காரியமாக வேண்டி இருக்கின்றதா? ஆமா. என்ன? பூலோகத்திலே சரி மந்திரகண்ணி இருக்கா பாத்தீங்களா? என்னுடைய இன்னொரு தங்கை கீழ் உலகத்தில் இருக்கின்றாள். ஆமா, உங்க தங்கை குழந்தை. அந்த தங்கை நான் சொன்னதாக சொல்லி சரி ஒருபடி மண் வாங்கி வருவீர்களா? ஓ, குங்குமம் மண் மந்திரித்து வாங்கி வர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். உண்மைதான மைத்துனா? மைத்துனா, மைத்துனன் இருந்தார் என்று சொன்னால் மலையேறி பிழைக்கலாம் என்று சொல்வார்கள். தாங்களுக்கு நான் இருக்கும் வரை எந்த ஒரு கவலையும் கிடையாது. சரி, ஆகட்டும் என்று சொல்லி இந்த கருடை ஆழ்வானே அனுப்பிவிட்டு பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். அதாவது கீழ் உலகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சொரூபத்தோடு சென்றால் போக முடியுமா? முடியவே முடியாது. முடியாதல்லவா? அப்படின்னு சொல்லி சரி மாயவனார் என்ன வேடம் எடுத்தார் பாருங்க. என்ன கண்ணே? இடை சிறிய வேட்டு வாளி வேட்டு வாளி வேட்டு வாளி வேட்டு வாளி வேட்டு வாளி தாரே ஒரு சொருபா ஒரு சொருபா இடை சிறிய வேட்டு வாளி வேட்டு வாளி வேட்டு வாளி தாரே ஒரு சொரூபம் ஒரு சொரூபம்
விதமாக ஆமாம்மா கீழ்லோகம் போகணும்னு சொன்னா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்குது, ஒரே தண்ணீர் மயமாலவா இருக்கின்றது. ஆமா நம்ம எப்படி கீழ் உலகம் செல்ல முடியும்? முடியாதல்லவா? அப்படியானால் அப்படி என்று சொல்லி தன் கையில் இருக்கக்கூடிய கடையாளி மோதிரத்தை அப்படியே கலத்தி அந்த தண்ணீரில் விட்டிருக்கின்றாரா. கீழ் உலகத்தில் சென்று வேரூண்டி மேல் உலகத்தில் ஒரு செந்தாமரை இதழானது வந்து விரைந்திருக்கின்றதா. ஆமா ஏமா என்ன பரமனுக்கு மலர், சரி எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு இலை 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 சரி பார்த்த பரம், அதாவது எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நினைக்கின்றார் இது வழியாக நம்ம கீழ் உலகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு சொரூபம் எடுக்க வேண்டும். அந்த சொரூபம் இடைச்சிறிய வேட்டுவாளி என்று ஒரு சொரூபத்தை எடுத்து. வேட்டுவாளியா? வேட்டுவாளின்னா தெரியுமாமா? தெரியாதுன்னு. அது எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமாமா? எனக்கு தெரியாதனே. திருமணம் தெரியாது. இல்ல திருமணம் வேட்டுவாளி என்ன அத முத சொல்லுங்க. ஏமா வேட்டுவாளி என்று சொன்னால் அதாவது திருமணம் முடிந்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அவங்க வீட்டுல கூடு கட்டன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. அதாவது நம்ம அந்த ஒடுக்குக்கார தம்பி இருக்காங்க இல்லையா, சரி ஒடுக்குக்கார தம்பிக்கு அண்ணனுக்கு வீட்டுல விசேஷம்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வீட்டுல கூடு கட்டுமா. அவங்க அண்ணன் வீட்டுல விசேஷத்துக்கு இவன் வீட்டுல கூடு கட்டுது. ஆமா. அதாவது மண்ணாலே கூடு கட்டும் வேட்டுவாளி. மண்ணால கூடு கட்டுமே அதுதானே? மண்ணாலேயா கூடு கட்டும்? ஆமா. நான் அவனுக்கு வீட்டுல கட்டினதெல்லாம் சிமெண்ட் எடுத்துட்டு வந்து செங்கல் எல்லாம் போட்டு வார்த்து கட்டுச்சு. அப்படியா? ஆமாமா. அது அப்ப வேறையா இருக்கும். அப்படியா? சரி இப்படி இருக்க ஆமாமா அந்த வேட்டுவாளி உருவம் கொண்டு தாமரை தண்டு வழியாக அப்படியே கீழ்லோகத்திலே வருகின்றார். ஆமாப்பா. கீழ்லோகத்துல வந்து சுத்தி சுத்தி பார்க்காரு, மந்திரகண்ணியே காணல. தங்காயின் அருமை தங்காய் மந்திரகண்ணி. அண்ணா தங்காய், அண்ணா தங்காய் அருமை தங்காய், உன்னை பார்த்து எவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது. மந்திரகண்ணியை கூப்பிட்டா ஒரு 1.5 கண்ணி வந்து என்ன கேக்குறா? யார் இவ? ஏமா அவள உனக்கு தெரியாதா? இவதான் என் அருமை அழகி தங்காய் என்று சொன்னால் அவள் மட்டும்தான். அப்படியா? ஆமா. அண்ணா தங்காய் இப்பதான் உன் தங்க வந்திருக்கேன். அருமை தங்காய் அருமை தங்காய். அண்ணா அன்று நான் ஒரு சமயத்தில் உன்னிடத்தில் உரைத்து விட்டு சென்றேன், உலகம் அழிந்தால் தான் நான் உன்னை காண வருவேன் என்று. வராத்தமா என்னத்த பேசிட்டு இருக்கிற? என்னப்பா நல்ல விசாரிக்க வேண்டாமா? நலமாக இருக்கின்றாயா? நலம். நலத்திற்கு எந்த ஒரு குறவும் இல்லை கண்ணே. அண்ணி எப்படி இருக்கின்றார்கள்? அண்ணி நலமாக இருக்கின்றார்கள். அக்கா எப்படி இருக்கின்றார்கள்? அத்தான் அத்தான் அக்கா 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 உங்க மனைவி அக்காவும் நலமாக இருக்கின்றார்கள். சரி சிவபெருமான் எனது அத்தான் எப்படி இருக்கின்றார்? உன்னுடைய அத்தான் ஏமா என்ன? அதாவது நான் உன்னிடத்தில் ஒரு முறை உரைத்து விட்டு சென்றேன், எப்படி உலகம் அழிந்தால் தான் உன்னை காண வருவேன் என்று. அதே போல் பரமன் திருநடனம் ஆட பார்வதியால் அதை கண்டு சிரிக்க தலையில் இருந்த கங்கையானவள் கீழ் வந்து குதித்து 7-14 உலகமும் அழிந்து விட்டது. ஐயோ உண்மைதான், உலகம் அழிந்து விட்டதா? பதறாதே பதறாதே கண்ணே பதறாதே, யாரும் சாகவில்லை. பதறாம இருக்க முடியவில்லை அண்ணா. ஆமையம்மா என்ன? அழிந்த உலகத்தை மீண்டும் படைப்பதற்காக உன்னுடைய திருக்கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் மண் எனக்கு மந்திரித்து தர வேண்டும் அம்மா. அண்ணா உனக்கு இல்லாத மண்ணா? ஆமாமா. இங்க இருக்கக்கூடிய மண் அவ்வளவுமே உனக்கு சொந்தம். நீ என்கிட்ட விடை வாங்க வேண்டாம், நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஆத்திலே போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று சொல்வார்கள். சரிதான், உண்மைதானம்மா. உன்னுடைய திருக்கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் மண்ணி மந்திரித்து தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும் என்று சொல்லி ஒரு பிடி மண்ணை வாரி மாயவனுடைய கையிலே கொடுக்கின்றாள். மந்திரித்து கொடுக்கின்றாளா? எப்படி வாரீங்க? எப்படி எப்படி கண்ணே? கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடி மண், ஒரு பிடி மண். களவு செய்தால் ஒரு பிடி மண், ஒரு பிடி மண். 2 பிடி மண்ணோ மண்ணு பொட்டி கடலில் வார போது கண்ணி கொடுத்த மண்ணதோதான் கருவுருவா இருந்திடுமா, களவு செய்த மண்ணதுதான், களவு செய்த மண்ணதுதான். இப்படி மண்ணை வாங்கினார் கண்ணபெருமான். மனதிலே நினைக்கின்றார். என்னமா நினைக்கின்றார்கள்? இந்த ஒரு பிடி மண்ணையும் கொண்டு கைலாசம் சென்றோமே என்று சொன்னால் ஒருவேளை உலகம் படைப்பதற்கு மண் காணவில்லை என்று சொன்னால் திருப்பி நம்மைத்தானே அனுப்புவார்கள். ஒரு சொரூபம் எடுத்து கீழ் உலகம் வர வேண்டும். ரொம்ப கஷ்டம் ஐயா. உண்மைதான்ப்பா. அதனால நம்ம களவு செஞ்சா என்ன? அதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியாமல் ஒரு பிடி மண் அப்படியே களவு செய்கின்றார். இடது கையாலே களவெடுத்தாராம் மாயவன் ஒரு பிடி மண்ணை. சரிதான். 2 பிடி மண்ணும் கொண்டு
புறப்பட்டாச்சா? நர்மை தங்காய், ஏன் நாட்டியம் ஆடுகின்றாய்? அம்மா, அதாவது உனக்கு நான் விடை தரக்கூடிய நேரத்தில் இப்படிதான் இருப்பேன். அண்ணா தங்காய், இந்த கையில என்ன இருக்குது? மண் இருக்கின்றது. அப்ப அந்த கையில? அம்மா, அந்த கை முது சொரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆமாம்மா அம்மா, அதாவது நான் இங்கிருந்து சென்று வரட்டுமா? சரி அண்ணா, சென்று வா. அம்மா, நான் சென்று வருகின்றேன் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி 2 பிடி மண்ணையும் கொண்டு மாயவனுடைய கடலிலே வரக்கூடிய நேரத்தில் தண்ணி கொடுத்தால் பார்த்தீர்களா? 1 பிடி மண். அம்மா, அந்த மண் கையிலே கருவுருவாக இருக்கின்றதாம். மாயவன் களவு செய்தார் அல்லவா? 1 பிடி மண். ஆமாம்மா, அது நடுக்கடலிலே கரைந்து செல்கின்றதாம். அடேங்கப்பா, அது பூலோக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டையா. எப்படி அம்மா? களவு செய்த பொருள் கடைவாய் கஞ்சிக்கு கூட உதவாது சொல்வார்கள். உண்மைதாப்பா. நீ எவ்வளவோ களவு செஞ்சு சேர்த்து வச்சிருக்க, அதெல்லாம் நிலைக்கவே செய்யாது. உண்மைதாப்பா. அம்மா, ஈரே என்ன சொன்ன அம்மா? நீ களவு செய்து வச்சிருக்கேன்யா? அது என்ன இப்பதான் புரிஞ்சுதோ? ஆமா அம்மா. என்ன? 14 உலகத்தையும் ஓரடியால் அளந்தவர் எம் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. சரிதான். அவருக்கு களவெடுக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டுமா? கிடையவே கிடையாது. இந்த பூலோகத்து மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக அன்று ஒரு விடிமண் மாயவன் களவு செய்தாரா? உழைக்கணும், நல்ல வியர்வை சிந்த உழைக்கணும். இவரை பாத்தீங்களா? பெருமையா இருக்குது எனக்கெல்லாம் நினைச்சு பார்த்தா. இந்த வயசுல எவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. ஆமா, நீயாவது பேனை போட்டுட்டு இருக்க, எனக்கு அந்த மேக்கப் பேரப்படாதுன்னு சொல்லி. ஆமா, அப்படி என்று. ஆமா, அருமையாக. சரி, அந்த 1 படி மண்ணையும் கொண்டு ஆமாமா மாயவனார் கைலாச மலையிலே வருகின்றார். சரி, கைலாச மலையிலே வந்த உடனே பார்த்த சிவபெருமான் சொல்லுகின்றார், அத்தான் மந்திரகண்ணியை பார்த்தீர்களா? மைத்துனா, நான் போன காரியம் என்றாவது தோற்றிருக்கின்றதா? மண் வாங்கினீர்களா? மண் கண்டிப்பாக வாங்கியிருக்கின்றேன். இதோ அப்படின்னு சொல்லி எடுத்து செல்லுங்கள். கையிலே மண்ணை வாங்கினார். கொண்டு வந்த மண்ணதையோ அம்மம்மா மண்ணதையோ ஒரு நாளை பங்கு வைத்தார், பங்கு வைத்தார். கொண்டு வந்த மண்ணதையோ அம்மம்மா மண்ணதையோ மண்ணதையோ ஒரு நாளை பங்கு வைத்தார். ஒரு பங்கு கடலாக, ஒரு பங்கு மலையாக, ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு பூமியாக, 4 பங்காய் பிரிக்க இடமா 4 பங்காய் மண் பிரிக்க அம்மம்மா மண் பிரிக்க நல்ல கைலாசம் கொண்டு வந்த மண்ணை கூறு நாளாக பங்கு வைக்கின்றார். சரி, ஒரு பங்கு கடலாக, ஒரு பங்கு மலையாகவும், ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு பூமியாகவும். உதிர்ந்த மண் இருக்கு பாத்தீங்களா? அதுலேதான் மக்கள் அனைவரையும் பிறவி செய்கின்றார். உயிரினங்கள் அனைத்தையும் பிறவி செய்தாரா? சரிதான். அப்ப நாம எல்லாம் உதிர்ந்த மண்ணு தான். எல்லாரும் மண்ணுல பிறந்தவங்கய்யா. ஆமா, அது உண்மைதான்ப்பா. ஆனாலும் இந்த தபேலக்காரன் எல்லாம் போடக்கூடிய ஆட்டம் சின்ன நிலையா வரும். அப்படியா? ஆமா, உதிர்ந்த மண்ணுல பிறந்துகிட்டு. ஆமா. அப்போ இப்படி இருக்க சரி பார்த்தால் வாருங்கள், புது கைலாசம் தோன்றியது. ஆமா, அனைவரும் அவரவர் இடத்திற்கே சென்றார்கள். அப்படி இருக்க பார்வதியானவள் சிவபெருமானை பார்த்து சொல்லுகின்றார். பார்த்து என்ன கண்ணே சொல்லுகின்றார்கள்? பகவானே, ஆண்டவா, கைலாசம் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? பார்ப்பதற்கு எவ்வளவு கோலாகலமாக இருக்கின்றது. கோலாகலமா? என்ன அளவோல இருக்கு சுவாமி. எம்மா, என்ன கைலாசம் எப்படி இருக்குதுன்னு தான் கேட்டேன். கைலாசம் கீழே எப்படி இருக்குதுன்னு கேட்கல. அத பாருங்க, சுத்தம் இல்லாம எங்க பார்த்தாலும் குப்பையாக இருக்கின்றது. உண்மைதான் பகவானே. இந்த குப்பையெல்லாம் பெருக்கி தூத்து பாருவதற்கு சரி ஒரு பெண்ணை பிரிவி செய்து தாருங்களே. அதுக்கு ஒரு கால்குலேட்டர் சும்மா மாறி மாறி போட்டு பெருக்கிறதுக்கு பெருக்க சொல்லல, துடைப்பம் வச்சு சுத்தம் செய்யறதுக்கு சொன்னேன். அடேங்கப்பா, சுத்தம் செய்வதற்கு ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்கள். பெண்ணே பார்வதி, உன்னிடத்தில் நான் திருநடனம் ஆடவில்லை என்று உரைத்தேன். நீ கேட்கவில்லை. விளைவுகள் எப்படி வந்தது? இப்போதுதான் கைலாசம் புதிய கைலாசமாக மாறி இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் பெண்ணை பிறவி செய்து கேட்கின்றாயே, அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில்
பகவானுக்கு கோபம் கொப்பளிக்கின்றது. கோபம் வந்த காரணத்தினால் நாசி என்று சொல்லக்கூடிய நாசி வழியாக ஹச் என்று சொல்லி ஒரு தும்மல் தும்மக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாசி வழியாக ஒரு பெண்ணானவள் வந்து பிறந்தாளாம். யார் தெரியுமா? சண்டத்தி. சண்டாள குலத்தில் இருந்து பிறந்த காரணத்தினால் சண்டத்தி என்று பெயரை கொடுத்தார்களாம். பிறந்த சண்டத்தியானவள் என்ன கேட்டாள் பாருங்க. பிறந்த நல்ல சண்டத்தியாய் 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 பொன்னரை நான் தலை வணங்கி தலை வணங்கி பிறந்த நல்ல சண்டத்தியாய் சண்டத்தியாய் பொன்னரை நான் தலை வணங்கி தலை வணங்கி ஈஸ்வரரே மகதேவா 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 செய்த காரணமே காரணமே இந்த விதமாக அந்த சண்டத்தி என்ற பெண்குடியானவள் எங்க வருகிறாள் தெரியுமா? எங்கம்மா வருகின்றார்கள்? சிவன் முன்னே வருகின்றாள். சுவாமி என்னம்மா என்னை பிறவி செய்த காரணம் என்ன? உன்னை பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால் என்ன? இதோ இருக்கிறது பார்த்தாயா தங்க கைலாச மலை. ஆமா. இந்த தங்க கைலாச மாமலையை தூத்து சுத்தம் செய்வதற்காக தான் உன்னை நாங்கள் பிறவி செய்து வச்சிருக்கிறோம். சுவாமி நல்லா தூத்து சுத்தம் செய்வேன் சுவாமி. ஆகட்டும் அம்மா. நான் கோலம்லாம் அழகா போடுவேன். ஆமா அது உண்மைதாம்மா. ஏனென்று சொன்னால் உன்னை பிறவி செய்தது நான் அல்லவா? ஆமா. நீ கண்டிப்பாக நன்றாக கோலம் போடுவாய். ஆமா. ஆமாப்பா. கோலம்னு சொன்ன பிறகு ஒரு ஞாபகம் வருது. என்ன? பெண்கள் எல்லாம் வீட்டு முத்தத்துல ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? அது அலங்கோலமாட்டு இருக்கு. அப்படி அல்ல. வேற என்னமா? கோபம் போட்டால் அந்த பெண்களுடைய கோபமானது தணிந்து செல்லுமா? கோலம் போட்டாலா? ஆனா அந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படி கிடையாது. என்ன? இந்த பிள்ளைய பார்த்தாலே நமக்கு கோபம் தீந்துரும். அப்படியா? ஆமா. அவ நல்ல கோலம் போடுவா. ஆமா. ஒரு நாளைக்கு முத்தத்தை தூத்து தூத்து 3 நேரம் கோலம் போடுறாய். ஆமா அது உண்மைதாம்மா. ஆமா. அப்படியாவது கோபம் குறையாதுண்டா. ஏமா என்ன? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வீட்டு அந்த இதுகிட்ட போகாதன்னு சொன்னேன். சரி. இந்த கேஸ் இது கரியடுப்பு அத பத்த வச்சிருக்கு, நீ போகாத பக்கத்துல போகாதன்னு சொன்னேன். என்ன செய்தான்னு தெரியாது. இவ கிட்ட போனோம்னா அவங்க அப்பா அந்த துருத்தி எடுத்து ஊதிட்டாரு. சரி. அதுல கருமி ஆயிட்டா இவ. அப்படியா? யாருமே எப்படி இருந்தா தெரியுமா? நாவப்பழ கலர்ல. ஆமாயா. சின்ன பிள்ளைல நல்லா தான் இருக்கும். ஆமா. ஆனால் சரி பார்த்தால் சண்டத்தியானவள் கைலாச மலையை தூத்து சுத்தம் செய்து வருகின்றாள். 12 வருடமாக தூத்து சுத்தம் செய்து வரக்கூடிய தருணத்திலே பார்வதியானவள் சொல்லுகின்றாள், என்ன சுவாமி இந்த சண்டத்தியானவள் வளர்ந்து பெரிய ஆளாக போகின்றாள். உண்மைதான். இனிமேல் கைலாச மலையில் வைத்தோம் என்று சொன்னால் கைலாசம் தீட்டாகிவிடும். கண்டிப்பாக இவளுக்கு வேண்டப்பட்ட வரங்கள் அனைத்தும் கொடுத்து கானகத்திற்கு நாமல் அனுப்பிவிட வேண்டும். அப்படி என்று சரி சண்டத்தியை காட்டிலே அனுப்பி வைக்கின்றார்களாம். இப்படி இருக்க சண்டத்தி ஒரு துணை வேணும் பாத்தீங்களா? கண்டிப்பாக வேண்டும் அல்லவா? தேவாதி தேவர்கள் பூமாலை கொண்டு வரக்கூடிய தருணத்திலே சரி ஒரு மறையவன் பூமாலையை முகர்ந்த காரணத்தினாலே சண்டாளா நீ சண்டனாக புகக்கடவா என்று காட்டிலே அவனை அனுப்பி வைக்கின்றார்கள். ஆமா அது உண்மைதாப்பா. இருவேரும் காட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள். சண்டத்தி வாழ்வது சண்டனுக்கு தெரியாது. ஆமா சண்டன் வாழ்வது சண்டத்திக்கு தெரியாது. ஆனால் அந்த அரும்பெரும் கானகத்தில் ஒரு ஆலயமானது இருக்கின்றது. இருவேரும் தெரியாமல் அந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சரி. ஒரு நாளைய தினத்தன்று இருவேரும் சேர்ந்து வருகின்றார்களாம். அந்த ஆலயத்திலே வைத்து இருவேரும் ஒருவர் முகம் ஒருவர் நோக்கிறார்களாம். ஏனென்று சொன்னால் இந்த அரும்பெரும் கானகத்தில் நாமல் இவளை இதுவரையும் கண்டது கிடையாது. சரி. அந்த சண்டன் நினைக்கின்றான், இப்படி ஒரு பெண்ணை நாமல் கண்டது கிடையாது அல்லவா? யார் என்று சொல்லி கண்டிப்பாக இவளிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகின்றான். ஆமாமா. ஐயா என்ன உங்க பெயர் என்ன? என்னுடைய பெயர் தானே? ஆமா சண்டன். என்னுடைய பெயர் சண்டத்தி. சண்டத்தி. அப்படியா? காட்டுல நான் தனியா தான் இருக்கிறேன். ஏமா பேர்ல இவ்வளவு பொருத்தம் இருக்குது பார்த்தாயா? நீ தன்னந்தனிமையாக தான் இருக்கின்றாய். அப்படி? ஆமா. உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு ஏதாவது உனக்கு தெரியுமா? பிறப்பு வளர்ப்பு பிறந்ததெல்லாம் கைலாசம். நானும் கைலாச மலையில் தான். பாத்தீங்களா எவ்வளவு பொருத்தம்? உண்மைதான்ப்பா. இல்ல அப்படியானா நீங்க எனக்குன்னு வந்தவர் தான். ஆமா உண்மைதான். அப்படின்னு சொல்லி சரி இருவேரும் காட்டிலே திருமணத்தை முடித்தார்கள். திருமணத்தை முடித்து எப்படி வாழ்ந்து வரையாண்டு பாருங்கள். மாலையிட்டு மணமுடித்து மணமுடித்து வாழ்ந்து வரும் நாளையிலே மதனு நல்ல ரதியும் போலே மதனு நல்ல
கர்ப்பம் ஒரு வளரான். ஓடு. மதனும் ரதியும் போலே வாழ்ந்து வருகின்றார்களாம். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இந்த சண்டத்தியானவள் கர்ப்பமுற்றாள். அடேங்கப்ப கருப்பாயிட்டாளா? கருப்பாகல கர்ப்பனா குழந்தை அவதரிச்சிருக்கு வயித்துல. அடேங்கப்பா. இவளுக்கு 8 மாதம் ஆகின்றது. சண்டனை பார்த்து சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? மன்னா எனக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாதம் ஆகி விட்டதா? ஆனால் இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. உண்மைதான் கண்ணே. கேட்டாலும் நீங்க பெருசா வாங்கி தந்தது கிடையாது. ஆமாமா. இருந்தாலும் இப்போ ஒண்ணு கேட்கின்றேன். எனக்கு ஒரு மான்குட்டி பிடித்து தருவீர்களா? மான்குட்டி? எம்மா, என்ன? இந்த அரும்பெரும் கானகத்தில் யானை குட்டி உண்டு, மான்குட்டி உண்டு, சரி, புலிக்குட்டி உண்டு, கரடி குட்டி உண்டு, முயல் குட்டியும் உண்டு. நான் கேட்டது சிங்க குட்டியும் உண்டு. கேட்டது மட்டும் கொண்டு வருங்க. உனக்கு மான்குட்டி மட்டும் போதுமா? இப்படி பேசுற நீ கடைசி வரைக்கும் எதுவுமே கொண்டு வந்துட மாட்டேன்னு எனக்கு தெரியும். எம்மா, சற்று பொறு. கேட்டது மட்டும் கொண்டு வருங்க. சற்று பொறும் கண்ணே, சற்று பொறு. நீ ஆசைப்பட்டு 8 மாதம் திகழ்ந்த பிறகும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ஒன்றும் கேட்டது கிடையாது. சரி, மான்குட்டி தானே? ஆமா. இதோ நான் பிடித்து வருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி மான்குட்டி பிடித்து வரக்கூடிய நேரத்தில் காட்டிலே வேட்டையாட சென்றான். பார்த்தீர்களா? மலை மிருகங்கள் சண்டனை அடித்துக் கொள்கின்றன. ஆமா, துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு சண்டனானவன் அந்த அரும்பெரும் கானகத்தில் இறந்து விட்டான். சண்டனவன் இறந்த செய்தி காதிலே கேட்டாள் சண்டத்தியானவள். என்ன சொல்லி புலம்பினாள் பாருங்க. என்ன என்ன கண்ணே, மன்னவரே மன்னவாழா மாலையிட்டு பிராணநாதா போனீரே மன்னவரே பொல்லாத உலகை விட்டு என்று சொல்லி சண்டத்தியா என்று சொல்லி சண்டத்தியா எங்கே எங்கே தான் எழுதா என்று சொல்லி சண்டத்தியா என்று சொல்லி சண்டத்தியா அவள் ஏங்கி ஏங்கி தான் எழுதா சிவனாரே முத்து போலே கண்ணீரே முகங்கள் எல்லாம் சோர வேண்டா பவளம் போலே கண்ணீரே பக்கம் எல்லாம் சோர வேண்டா அழகாதே கண்ணீரே அழகாதே கண்ணீரே அக்கமெல்லாம் சோர வேண்டா மன்னவரே மணவாளா மாலையிட்டே பிராணநாதா போய் சேர்ந்து விட்டீரே மன்னவரே. அதாவது என்னை தன்னம் தனிமையாக தவிக்க விட்டு அரும்பெரும் கானகத்தில் உங்களுடைய உயிரை மாய்த்து விட்டீர்கள். நான் எவ்வளவு கனவோடு வாழ்ந்து வந்தேன் தெரியுமா? குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், ஆசையோடு வளர்க்க வேண்டும், உங்களே அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் எதையும் பார்க்காமல் பாதியிலே போய்விட்டு சேர்ந்து விட்டீர்கள். அரும்பெரும் கானகத்தில் என்னை தன்னம் தனிமையாக விட்டு தாங்கள் சென்று விட்டீர்களே, என் ஆசை மன்னா சென்று விட்டீர்களே. அப்படி என்று அழுதாலும் ஆண்டு காலமாக அழுது புரண்டாலும் ஆண்டவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் அல்லவா? நம் வயிற்றிலே என்ன இருக்கின்றது? அதாவது குழந்தை இருக்கின்றது அல்லவா? குழந்தை இருக்கிறது, நமக்காக இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து சங்கடத்தை முதுக்கி வைத்து விட்டு அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான் ஐயா. ஆமாம்மா, நிறைய பேரு இந்த குழந்தைக்காக மட்டுமே வாழ்கின்றார்கள், எங்களை மாதிரி உள்ள பெண்கள். அப்படியா? ஆமா, பெற்றெடுத்த குழந்தைகள் மட்டும் இல்லன்னு வைங்களே, நாங்கெல்லாம் எப்பவும் போய் சேர்ந்திருக்க வேண்டியது. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து மட்டுமே நாங்கள் எல்லாம் உயிர் வாழ்கின்றோம். ஆமா, அண்ணா
அவர் இப்ப இல்ல பாத்தியா, அதனால நீ சொல்லதான் செய்வா. சரிதான். அவரை நீ எப்படி அதை பாப்பாரு, பார்க்காம இருக்க மாட்டாரு. ஆமாப்பா. அப்படி என்று சரி இந்த சண்டத்தியானவள் ஆமாமா அழுது புலம்புகின்றாளாம். சரி புலம்பக்கூடிய தருணத்திலே ஒருவாறு மனதை தேத்துகின்றாள். ஆமாமா. என்ன சொன்னா, நல்லபடியா குழந்தைகளை பெத்தெடுக்கணும். அதுக்கு என்ன பாவையா செஞ்சுச்சு? ஆமா, குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை அல்லவா, பச்சிலம் குழந்தைகள் அல்லவா. அப்படி என்று சொல்லி சரி 10 மாதம் ஆகின்றதே. ஆமாமா. சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். அது என்னமா குழந்தைகளையம்மா, 10 மாதம் சுமந்த பிற்பாடு ஒரு குழந்தை தானே பெற்றெடுப்பா. குழந்தைகளை என்று சொன்னாயே, குழந்தைகளை என்று சொன்னால் அவள் எத்தனை குழந்தைகள் பெற்றாள் தெரியுமா? எத்தனை குழந்தையம்மா? ஒரு சூலில் 7 பிள்ளை, ஒரு சூலில் 7 பிள்ளை, ஒரு சூலில் 7 பிள்ளை, ஒன்றொடியாள் பெற்றெடுத்தாள், ஒன்றொடியாள் பெற்றெடுத்தாள். ஒரு சூலில் 7 பிள்ளை, ஒரு சூலில் 7 பிள்ளை, ஒரு சூலில் 7 பிள்ளை, குழந்தைகளை பெற்றெடுத்தாள், குழந்தைகளை பெற்றெடுத்தாள். தக்கரென்றோ தக்கரென்றோ தானிடுங்கள் கடவுளென்றோ சம்பரனோ 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 சமிகரனோ சம்பரனோ சமிகரனோ வீர பஞ்ச தாருலனோ. ஒரே சூழிலே ஆமாப்பா 7 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாளா? 7 சாதாரணப்பட்ட குழந்தைகளா? 7 ஆண் குழந்தைகள். ஆமா ஏமா, பெற்றெடுத்த 7 குழந்தைகளுக்கும் இந்த சண்டத்தி பெண்ணானவள் எப்படி எப்படி கண்ணே பேர் நாமம் சூட்டுகின்றார்கள். ஐயா, யாருமே இல்லாத அனாதை என்று காட்டிலே வாழ்ந்த சண்டத்திக்கு 7 பிள்ளைங்க. ஆமா, அதுவும் 7 ஆம்பளை பிள்ளைங்க. ஆமா, அது மட்டும் இல்லம்மா, அவளுக்கு வயர் பெரிய வயரா இருந்திருக்கும். உண்மைதான், உண்மைதான். என்ன சொன்னா 7 பிள்ளைங்களை பெத்தெடுத்திருக்கால, 7 குட்டிகளை வயித்துல போட்டுட்டு ஒத்தைக்கு தன்னந்தனிமையா இருந்து பெத்தெடுத்துட்டா இல்லையா? உண்மைதாம்மா. அந்த குழந்தைகளுக்கு சரி பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி தக்கன், தொக்கன், தொக்கன், இடும்பன், கடம்பன், சம்பரன், சம்பரன், சமீகரன், சமீகரன், தாருகன். தாருதன் வெளியே போயிருக்கான். ஆமாம்மா. 7வது குழந்தைக்கு சரி தாருகன் என்று பெயர் சூட்டுகின்றாளா? 7வது குழந்தை தான் கரையான் என்று சொல்லுகின்றார்கள். ஆமா, இந்த 6 குழந்தைகளையும் சமாளிச்சிடலாம். சரி, அந்த 7வது குழந்தை தாருதன் இருக்கின்றான் அல்லவா? ஆமா, சும்மா அரிச்சுட்டு தான் இருப்பான். அவன் தான் தாருதன் கரையான் என்று சொல்லுகின்றார்கள். சரி, பெற்றெடுத்த குழந்தைகளை கொப்பாடை நீக்கி கொப்பிளி கொடியறுத்து தங்கமானி தொட்டிலே போட்டு தாலாட்டி தாலாட்ட வேணும் என்று சொல்லி அவள் எப்படி தாலாட்டினார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, பொன்னே மணியே ஆராரோ, தேனே ஆராரோ. இப்படியாவே அந்த குழந்தை அருமையாக தாலாட்டுகின்றாள். சரி, அந்த காலத்துல தாலாட்டு பாடினா குழந்தைகளும் அப்படி அழகா தூங்கிச்சு. எவ்வளவு அழகா தாலாட்டு இருக்க பாத்தீங்களாமா? ஆமா. கண்ணே மணியே ஆறாரோ, என் கற்பகமே நான் இன்று 7 குழந்தைகளும் ஆறாரோ ஆறிராரோ என்று சொல்லி தாலாட்டி இருக்கிறாங்க. இந்த காலத்துல உள்ள தாலாட்டெல்லாம் ரொம்ப கேட்க முடியாதுமா. முடியாது. ஆமா, ஏன்னா காதுல பஞ்சு வச்சுட்டு தான் படுக்கணும். சரிதான். ஆமா, ஆனால் சரி இப்ப நம்ம ஒரு குழந்தைய வச்சுட்டே வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறோம்யா? ஒரு குழந்தைய வச்சுட்டா? ஆமா ஆமா. ஆனா அந்த சண்டத்தை பாத்தீங்களா? 7 பிள்ளைங்களை எவ்வளவு அழகா பெயர் சூட்டி வளர்த்திருக்கின்றாள். ஆமாம்மா. வளர்த்து வரக்கூடிய நாளைகளே அவளும் அப்ப கஷ்டப்படாம வளர்த்திருப்பாளா இருக்கும். ஆமா, ஆமாம்மா. குழந்தைகளுக்கு 6 வயது ஆகின்றது. சரி, நினைக்கின்றாள் சண்டத்தியானவள். 7 வயதுன்னா 7 35 6 42 7 49 வயசா இருக்கு. யாருக்கு?
ஒரு பிள்ளைக்கு 7 வயசு. ஆமா, அதான் 49 வயசு ஆயிரம். நம்ம 7 பிள்ளைங்க சேர்த்து ஆமா ஒரே சூழ்ல பிறந்த குழந்தை இல்லையா? ஆனால் சண்டத்தியானவள் நினைக்கின்றார்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இந்த குழந்தைகள் படிப்பறிவு இல்லாம இது பண்ற ஆட்டம் இருக்குதே, கொஞ்சம் பள்ளிக்கூடம் போனாதான் இது கொஞ்சம் திருந்தும் அப்படின்னு சொல்லி குருகுலத்திலே சென்று படிக்க வைக்கின்றாள் சண்டத்தியானவள். சரி, இந்த குழந்தைகள் தானும் படிக்க மாட்டாங்க, படிக்கிறவங்க படிக்க விட மாட்டாங்க. ஒரே பிடிவாதம். பார்த்தார் வாத்தியார். சரி, ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். டேய் பிள்ளைகளே, 7 பிள்ளைங்களே, இங்க வாங்கடா. அம்மா, நீங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ஆகாது. உங்க அப்பா யாரு தெரியுமாடா? எங்களுடைய அப்பா தானே. தெரியுமாடா உனக்கு? அப்படி இல்ல பட்டி மக்களே, அப்பம் பேரை கேட்டா யோசிச்சுட்டு இருக்கிற. இந்த வார்த்தையை கேட்டு தாருதர்கள் நினைக்கின்றார்கள். என்ன? ஏய் தம்பி, அண்ணா, இந்த வாத்தியார் உரைத்த வார்த்தையை கேட்டாயா? ஆமா. அப்பன் இல்லாத பட்டி மக்கள் என்று உரைத்தாரே. அப்பன் இல்லாத பட்டி என்று சொன்னால் நாமல் அனைவரும் பட்டிக்கு பிறந்த பிள்ளைகளா? ஆமாண்டா. டேய் தம்பி, இந்த வாத்தியாரை விடலாமா? கண்டிப்பாக விடக்கூடாது அல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி அடி அடி என்று சொல்லி அடித்த அந்த வாத்தியாரை அங்கே அமர்த்தி விட்டு நேர தாயிடத்திலே செய்தி கேட்க வேண்டும் என்று சொல்லி தாயாரிடத்திலே வந்து என்ன கேட்டார் பாருங்கள். என்னம்மா? தாயே சண்டத்தியே கேட்கிறார்கள். அம்மா மக்களே, அம்மா அம்மா என்னை பெற்ற ஈன்றெடுத்த தாயே, வாருங்கடா, வாருங்க. அம்மா, ஏன்பா அழுதுட்டு வர்றீங்க? அம்மா, நாங்கள் அழுது வர காரணம் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த உலகத்தில் ஒரு தாயிடத்தில் பிள்ளைகள் கேட்காத ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அம்மா, எங்களுடைய தந்தை யார், உன்னுடைய கணவன் யார்? அம்மா, இறைவா. அப்படியானால் உங்களுடைய அப்பா யாருன்னு கேக்குறீங்க? எங்களை ஈன்றெடுத்த தந்தை யார், உன்னுடைய கணவன் யார் சொல்லவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உன்னை நாங்கள் கொண்டு விடுவோம் தாயே. பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாம் அப்பா உண்டப்பா, ஆனால் அவர் இறந்து விட்டார். சரி, இப்பொழுது உங்களுக்கு அப்பாவாக காட்சி கொடுப்பவர் கைலாச மலையிலே இருக்கின்றாரே சிவபெருமான், அவர்தான் உங்களுடைய தந்தை. தம்பி அண்ணன்மார்களே, ஆதிபரன் அப்பன் என்று சொன்னால் அழியாத வரம் வாங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள் என்று பார்த்தால் ஆதிகரைக்கிடனாகி சிவபெருமானை அறிய பிறந்தவும் செய்கின்றார்கள். இவருடைய தவத்தை சிவபெருமான் இவர்கள் அழைத்து கைலாச மலையிலே வருகின்றார். என் பிள்ளைகளே, என்ன என்ன வர வேணும், என்ன என்ன வர வேணும், நல்ல பாலர்களே, நீங்க எல்லாம் சண்டத்துக்கு பிள்ளைங்கன்னு சொன்னா எனக்கும் பிள்ளைங்கதான் சுவாமி. வாருங்கள், என்ன வேணுமோ எங்கிட்ட தயக்கம் இல்லாமல் கேளுங்கள் சுவாமி. என்ன? அதாவது தாங்களை கோரி 12 வருட காலமாக சரி வெயில், காற்று, பனி இவை மூன்றையும் அன்ன ஆகாரமாகவே புசித்து சரிதான் தவம் செய்த காரணம் என்னவென்று சொன்னால் என்ன? எங்களுக்கு நாங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தாங்கள் கிருபையோடு தர வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆமா. என்ன வரம் வேணும்? எப்பா சுவாமி,
எங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று சொன்னால் 7 கடலுக்கு அப்பால இட வேணும் 7 கோட்டை. ஆமா. சந்திரர்கள் சூரியர்கள் எங்களுக்கு கண்டி விலக வேண்டும். ஆமாப்பா. அதாவது அது மட்டுமல்லாமல் ஆனவர் கையாலே அழியாத வரங்கள் வேணும். ஆமா. தலை அறுக்க அறுக்க தலை முளைக்கணும். அடேங்கப்பா. கால் அறுபட்டால் கால் முளைக்க வேண்டும். ஒரு அசுரன் பட்டு போனான் என்று சொன்னால் கோடி அசுரர்கள் பிறக்க வேண்டும். ஆமா. அனைத்து வரத்தையும் வாங்கிய தாருதன் கடைசியில் ஒரே ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் கையாலே எங்களுக்கு அழியாத வர வேண்டும் என்று கேட்டான். தந்தை மகனே என்று சொல்லி சரி அனைத்து வரத்தையும் கொடுத்து விட்டான். சரி. ஆகாய தேரும் 7 பேருக்கும் கொடுக்கின்றார்கள். சரி. தேரதிலே வாங்கி கொண்டு ஆமாம்மா தாருகன் சொல்றான். என்னமா சொல்லுகின்றார்கள்? சும்மா கைலாசமல வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாதல்லவா. அதனால இந்த பக்கமா போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாமே. கைலாசத்தை ஒரு சுற்றி விட்டு செல்லலாமே. ஆமா. அப்படி என்று சொல்லி அருமையா கைலாச மலையிலே வடக்கு கோட்டை வாசல்லே வரக்கூடியது 7 பேருக்கும் பகவான் 7 தேரானது கொடுக்கின்றார்கள். அந்த தேரிலே ஆரோகணித்து சரி அப்படியே வடக்கு கோட்டை வாசலிலே வரக்கூடிய நேரத்தில் பார்த்தாள் அம்மையுமே பார்வதி நினைக்கின்றாள். என்னமா சொல்லுகின்றார்கள்? சண்டத்தி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வருகின்றார்கள். அப்படியானால் நமக்கும் பிள்ளைகள் தான். உண்மைதான். ஓடோடி சென்று சரி என்ன கேட்டால் பாருங்கள். என்ன கண்ணே? வரம் வாங்கி தாருகனும் வருகிறது ஒரு வேளையிலே அதுவுமை பார்வதியாள் பார்வதியா ஏது சொல்வாள் நேரோ நேரோ அவள் ஏது சொல்வாள் நேரோ நேரோ அதுவுமை பார்வதியாள் பார்வதியாள் பார்வதியா ஏது சொல்வாள் நேரோ நேரோ ஏது சொல்வாள் நேரோ நேரோ என் மகனை தாருகனே எங்கே போறீரன் கேட்டாள். என்னூருக்கு பார்வதியாள் ஏது சொல்வாண்டாருகனோ இடமதிலே வாங்கி வாரோம் வாங்கி வாரோம் பெருக வாரோம் வாங்கி வாரோம் வாங்கி இப்படி பார்வதியால் சொல்லுகின்றார். ஆமாப்பா. பிள்ளைகளே என்னம்மா? ஆமா இந்த வழியே வர்றீங்களே. ஆமா. எதற்காக வருகின்றீர்கள்? எப்பா அம்மா உனக்கு வயதாகி விட்டது. ஆமா. கண் தெரிகின்றதா? தெரிகின்றது. நாங்கள் யார் தெரியுமா? சண்டத்தி விட்ட பிள்ளைகள் தானே. நாங்கள் தான் சண்டத்தி பெற்ற மக்கள். எப்பா உங்களுக்கு நான் அம்மா மாதிரி. அதனாலே நாங்கள் எங்கு சென்று விட்டு வருகின்றோம் தெரியுமா? எங்கே? அங்க இருக்கின்றார் அல்லவா கைலாசமலை காவலாளி. ஆமா. கைலாசமலை காவலாளி அல்ல, அவன் ஒரு பேயாண்டி பித்தன் பிறைசூடி பிச்சைக்காரன் இடத்தில் பெருகவரம் வாங்கி விட்டு வருகின்றோம். இப்பா என்னதான் இருந்தாலும் வரம் கொடுத்தவர் இப்படி எல்லாம் பேசலாமா? எதற்கு பேசக்கூடாது? சரி இருக்கட்டும். 1 வருடம் 2 வருடம் அல்ல 12 வருட காலம் பாரதவத்தை செய்த வரத்தை வாங்கி வந்திருக்கின்றேன். உனக்கு நான் ஒரு வரம் தரலாம்னு நினைக்கின்றேன். என்ன நீ? ஆமா வாங்கி. டேய் தம்பி அண்ணா அந்த வார்த்தை சொல்லுகின்றாய் கேட்டாயா? ஆமா. வாங்கி வந்த வரம் அழிந்து போனாலும் மண்ணழிந்து போனாலும் வாங்கி வந்த வரம் அழிந்து போனாலும் சரி போயும் இந்த பெண்ணிடத்தில் வரம் வாங்கலாமா? ஓடி என்று உரைத்தான் தாருதன். அப்படி என்று சொல்ல சரி அம்மையுமே பார்த்து சொல்லுகின்றாள். டேய் தாருகா யாரை பார்த்து வாடி போடி என்று பேசுகின்றாய்? உன்னைதானடி. என்னை மாதிரி பெண்களை இழிவாகவா பேசுகின்றாய்? ஆமா. என்னை மாதிரி பெண்களை இழிவாக பேசிய காரணத்தினாலே சரி உன் தலையாந்து சீக்கிரத்திலே அறுபடுமடா. என்னுடைய தலை போடி போடி சாபம். பார்வதி போட்ட சாபம் கண்டிப்பாக பலிக்கும். சரி அப்படி பலிக்கவில்லை என்று சொன்னால் பார்வதி என்ற பெயர் எனக்கு தேவையே கிடையாது. அடேங்கப்பா. அப்படி என்று சாபத்தை விடுத்து விட்டேன். சரி பார்வதி ஆளுங்க என்று சொல்கின்றார். இவர்கள் 7 பேரும் 7 கடலுக்கு அப்பாலே சரி இரும்பாவலை கோட்டையிட்டு வாழ்ந்து வருகின்றார்கள். இருந்துலகை ஆண்டு வருகின்றார்கள். பார்வதிக்கு என்று சொல்லி ஆண்டுக்கு ஒரு கப்பம் கட்டி வருகின்றார்கள். ஏன் என்று சொன்னால் பெண் பாவம் பொல்லாதது என்றல்லவா சொல்வார்கள். டேய் மந்திரி அந்த அம்மா பார்வதிக்கு ஒரு கோவிலானது கட்டி மாதத்திற்கு ஒரு மாதாந்திரம் சரி வருடத்திற்கு ஒரு வருடாந்திரம் கொடுத்து வர வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த அம்பாளுடைய கோபமானது தீர்ந்துவிடும். அப்படி என்று சொல்லி அருமையாக கப்பம் கட்டி வருகின்றார். ஆமாமா. அதிகாரம் இன்றைய காரணத்தினாலே கப்பம் அதை நிறுத்துகின்றான். ஆமா. பார்வதி கோபம் கொண்டாய் சிவனாரை வார்த்தைன்னு சொல்கிறாண்டு பாருங்கள். ஏ பகவானே ஏடி என்று சொன்னதினால் எச்சை அல்லவோ ஈஸ்வரரே
உமக்கு வாரியுமாறே கொல்லாத அசுரனுக்கு நானும் பாவியோ பார்த்து வாடி போடி என்று பேசினானே அவரை இன்னும் உயிரோடு வச்சிருக்கீங்களே கோவம் வரலையா உங்களுக்கு? ஒரு மனைவியை பார்த்து மரியாதை குறைவாக பேசியிருக்கின்றார். அதாவது இதுவரை என்னுடைய வாயில் இருந்து உன்னை வாடி போடி என்று நான் அழைத்தது கிடையாது சுவாமி. தள்ளி போய் சொல்லலாம். கண்டி ஆமா அது உண்மைதான். ஆமா ஏன்னா கிட்ட நின்று சாயங்காலம் கண்டிப்பா சாப்பாடு இருக்காது. உண்மை உண்மைதானம்மா? அப்படி என்று சரி பார்வதியால் சொல்லுகின்றார். சுவாமி என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே தலை அறுபடும் என்று நான் அவனுக்கு போட்ட சாபம் உண்டு. ஆமா உண்மைதானம்மா. அதனாலே ஒரு பெண்ணை பிறகு செய்து சீக்கிரத்தில் அவனுடைய தலையை அறுத்துருங்க சுவாமி. நானும் ஆடவர்கள் கையாலே அவன் அழியாத வரத்தை வாங்கியிருக்கின்றார். சரி நீ என்ன சாபம் கொடுத்திருக்கின்றாய்? நானா என்னை மாதிரி பெண்ணின் கையாலே தலை அறுபடும் என்று. அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக பெண்களை செய்துதான் அந்த தாருதனை அளிக்க முடியும். 70,000 மாதுக்களை வரவழைத்து 7 பெண்களாக பிறவி செய்து அம்மா பெண்களே நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாரகனுடைய தலையெடுத்து வாருங்கள் என்று சொல்ல 7 பெண்களும் கையிலே ஆயுதங்கள் வாங்கி கொண்டு தாரகனுடைய அரண்மனை வருகின்றார்களா? சரி இப்படி போர் புரிந்தார் வாருங்கள். எப்படி கண்ணே? வாடா வாடா தாரகா எனவே வாடா வாடா தாரகா எனவே வாணிதய போரர நேரா வெளியே வாடா. ஆமா ஏய் போர்ச்சை வந்திருக்கிறோம். குறவை ஒளி ஒண்ணு சத்தம் ஒண்ணும் கேட்கல. இது இப்ப போட மாட்டோம். அப்படியா? டேய் வெளியே வரியா வரலையா? டேய் அதாவது நானும் பெண்ணிடத்தில் கண்டிப்பாக சரி சண்டை போடுவதாக இல்லை. அப்படியா? என்னுடைய தலகர்த்தன் இருக்கிறான் அல்லவா? ஆமா. அவனை அனுப்பி அவனோட சண்டை போட்டுட்டு வெளியில சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி இருவேருக்கும் போரானது நடக்கின்றது. சரி கால் அறுபடுது. ஆமா. கை அறுபடுது. சரி தலை அறுபடுது. ஆனால் அறுபட்ட தலைகள் கால் கையில் அப்படியே முளைத்துக் கொண்டு நொடி பொழுதே அனைத்து முளைத்து நிற்கின்றன. ஒரே ஒரு துள்ளி உதிரத்துல கோடி அசுரர்கள் முளைத்து வருகின்றார்கள். இந்த 7 பெண்களும் நினைக்கின்றார்கள். தங்காய் நம்ம வரும்போது எத்தனை தலை தெரிஞ்சது? மொத்தம் ஒரு 7 பேர் நின்னாங்க. இப்ப எத்தனை தலை தெரியுது பாருங்க. 70,000 கோடி பேர் நிற்கின்றார்கள் அல்லவா? ஆமா. என்னால முடியாது. இவ தலையில எத்தனை நேரம் வெட்டியாச்சு தெரியுமா? இவனுக்கு தலையா? ஆமா. கருக்க முளைச்சுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பா. இத பாரு இவருக்கு கையை ஒரு 10,000 நேரம் வெட்டி இருப்பேன். கை முளைச்சுக்கிட்டே இருக்குதுடி. கண்டிப்பாக. என்னால முடியலடி. என்னால முடியாதும்மா. என்னால இவங்க கூட போர் செய்ய முடியாது. தங்காய் உன்னால முடியுமா? என்னால முடியாது. என்னால முடியாதா? அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக இனி இந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும் அல்லவா? கைலாசம் சென்றால் கரைக்கின்றான் நம்மை நகைப்பார்னு சொல்லி தேவாதி தேவர்கள் அனைவரும் நம்மளை நகைப்பார் அல்லவா? நாட்டு வழி போக வேண்டும் என்று சொல்லி சரி இங்க வருகிறாண்டு பாருங்க. எங்க வருகிறார்கள்? பற்கலைக்கு ஒரு தீபோனா பற்கலைக்கு ஒரு தீபோனா வேலி கரைக்கு ஒரு தீபோனா பற்கலைக்கு ஒரு தீபோனா
அருகில் அம்மை ஒருத்தி மகமாகி சென்றமர்ந்தாள். வர்க்கலையிலே ஒரு அம்மை போய் அமர்ந்தாள். வாய் வைத்த கோஷத்தில் ஒரு அம்மை சென்றமர்ந்தார்கள். கன்னியா குமரியிலே குமரி பகவதி என்று சொல்லி ஒரு அம்மை போய் அமர்ந்தாள். ஆமா, மண்டை காட்டி செல்வி என்று சொல்லி மகமாகி ஒருத்தி சென்றாள். 7 பேரும் போன போதே குன்னங்கள் பகவதி என்று சொல்லி கொடியிடையாள் ஒருத்தி சென்றமர்ந்தாள். கைலாச மலையிலே சரி சிவபெருமான் சொல்லுகின்றார், 7 பெண்களும் தலை அறுத்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆமா பெண்ணே, 7 பெண்களும் சென்று விட்டார்கள். அவரவர்கள் இருப்பிடம் மாறி சென்று விட்டார்கள். இனி நம் யாரை பிரிவி செய்வது? போருக்கு அலங்காரி பூங்கொடி அம்மை பத்ரகாளி அம்மை பிரிவி செய்தால் மட்டுமே அத்தாரை மதமடக்கும் வாணுதலால் உரைத்து கொண்டு அந்த பத்ரகாளி அம்மையை பிறவி செய்தோம் என்று சொன்னால் அசனுடைய தலையை ஒரு நொடியிலே அறுத்து விடுவாய் என்று சொல்லி பத்ரகாளி அம்மை இப்போது அமிர்தத்தோடு கலந்திருக்கின்றார்கள். தேவாதி தேவர்களை வரவழைத்து, தேவாதி தேவர்களே, உடனடியாக அலைகடலில் சென்று தாங்கள் அமிர்தமானது கடைய வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் கரை கண்டு என்னிடத்தில் கொண்டு தர வேண்டும். அப்பா திருப்பார் கடலில் சென்று அமிர்தமானது கிடைக்கின்றார். சரி, அங்கே என்ன வந்து விரைக்கிறது பாருங்கள். முதல் கடைந்து அமிர்தத்திலே, முதல் கடைந்த அமிர்தத்திலே, போயிருப்பாய் மூத்தவளே என்று சொல்லி அமிர்தத்திலே லட்சுமியாள் வந்து பிறக்கின்றாள். நல்லவர்கள் உள்ளத்தில் நாள்தோறும் சென்று குடியிருப்பாய். வில்லதிலும் விளக்கதிலும் போயிருப்பாய் லட்சுமி என்று சொல்லி லட்சுமி அமர்த்தினார்கள். 3வது அமிர்தத்திலே மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறக்கின்றது. மதம் பிடித்த யானை வந்து மத யானையுடைய தொலி உரைத்து சரி பகவான் இருப்பதற்கு ஆசிரமாகவே அமர்த்தி கொண்டாரா. அது மட்டுமா, வேற 4வது அமிர்தத்திலே, 4வது அமிர்தத்திலே பரிபுலிதான் பிறந்திடுமா. 4வது அமிர்தத்திலே, 4வது அமிர்தத்திலே பரிபுலிதான் பிறந்திடுமா. 5வது அமிர்தத்திலே ஆடரம் பிறந்திடுமா. 6வது அமிர்தத்திலே, 6வது அமிர்தத்திலே ஆண்களும் பிறந்திடுமா. இப்படி 4வது அமிர்தத்திலே வரி புலி வந்து பிறக்கின்றது. வரி புலியின் தோல் உரித்து பகவான் ஆடையாகவே தரித்துக் கொண்டாராம். 5வது அமிர்தத்திலே ஆடரவம் வந்து பிறக்கின்றது. பாம்பை எடுத்து கழுத்திலே பகவான் சூடிக்கொண்டாராம். ஆமா. 6வது அமிர்தத்திலே மான்மழு வந்து பிறக்கின்றது. மான் மழுவை எடுத்து சிவபெருமான் கையிலே தரித்துக் கொண்டாராம். 7வது அமிர்தத்திலே ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளை வந்து பிறக்கின்றது. பார்த்து பகவான் நினைக்கின்றார், நமக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று சொல்லி தனக்கு வாகனமாகவே காளையை வைத்துக் கொண்டாராம். 8வது அமிர்தத்திலே என்ன வந்து பிறக்கின்றது பாருங்க. என்ன கண்ணே? 8வது அமிர்தத்திலே, 8வது அமிர்தத்திலே வேடாளை பிறந்திடுவார். அமிர்தத்திலே அமிர்தத்திலே வேதாளை பிறந்திடுமா. தோழர்கள்
கண்டத்திலே வேதாளை வந்து பிறக்கின்றார். கட்டழகன் வேதாளை வந்து பிறக்கின்றார். வேதாளையின் தோற்றம் எப்படி இருக்குது என்று பார்த்தால் நாக்குக்கு நாக்குகளும் 400 காதவெளி, தோளுக்கு தோள் அகலம் 90 காதவெளி, மலை போல நாக்கு பல்லும். ஆமா அந்த வேதாளை வந்து பிறந்த உடனே சரி அருமையாக காட்டானை விருவினத்தில் கட்டி வைக்கின்றார்கள். 9ஆன அமிர்தத்திலே திரு வெந்நீர் பிறக்கின்றது. சரி 10ஆன அமிர்தத்திலே பார நஞ்சு வந்து பிறக்கின்றது. பார்த்த நெஞ்சிலை கண்ட அதாவது நஞ்சை பார்த்தார் பாத்தீங்களா? இது செய்தார் பாருங்க. என்ன கண்ணே? நஞ்சினை கண்டே கோபம் நஞ்சினை கண்டே கோபம் எழுந்து நாயகன் ஆரோ உண்டார போது பார்வதியாளோ பார்வதியாளோ கண்டத்தை எட்டி தானே கண்டத்தை எட்டி தானும் பிடித்தார். பதிலே நின்றது கண்டு கண்டம் பதிலே நின்ற நெஞ்சு அறிவுருவாக வளர்ந்திடமாவே ஒரு வாக வளர்ந்திடுவாமா சுந்தரனாருட கண்ணதியிலே தோகை பத்திர மாகாளி அம்மை வந்து பிறந்திடுவாள். இந்த விதமாக நஞ்சை கொண்டு சிவனார் முன்னே வைத்தது சிவனுக்கு கோபம் வருகின்றது. நஞ்சை வாரி புசித்தார் வாருங்கள். கண்டத்தில் இருக்கின்றது. பார்வதியானவர் கண்டத்தை எட்டி பிடித்தாள். எட்டி பிடித்த மாத்திரத்தில் கண்டம் கரிக்கின்றது. கண் திறக்க ஒரு கண்ணிலே பூவாய் சொருகின்றது. ஒரு கண்ணிலே அனலாய் சொருகின்றது. பாருங்கள் எப்படிமா ஒரு கண் அதிலே பூவாய் சொரிய ஒரு கண்ணிலே பூவாய் சொரிய ஒரு அதிலே அனலாய் சொரிய ஒரு கண்ணிலே அனலாய் சொரிய பூவாய் சொரிந்த கண்ணதிலே பூவாய் சொரிந்திடும் நயனமதிலே பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள். பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள்.